ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி சில பேருக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இந்த ட்ராமா பிடிக்கல. ஏன்னா இதில் ஏஜ் வயசில் லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த தாத்தா வந்து இதில் வரக்கூடிய அந்த சாய் தாத்தா இருக்காங்கல்ல, அவர் அடுத்த மறுபிறவி வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் மாறாமல் அவர் தாத்தா மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. வரக்கூடிய எபிசோடில் எல்லாமே அவருக்கு வயசு ஆகலை, மறுபிறவி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணுவார். போக போக கண்டிப்பாக இந்த ட்ராமா வந்து நல்லா தான் இருக்கும். கடைசியாக ஹாப்பி என்டிங்காக தான் முடியும். ஸோ இன்றைக்கான எபிசோடில் பார்த்துடலாங்களா? போன எபிசோடில் இந்த யானை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபன்னு கூட வந்து தூங்கியிருப்பான் இல்லையா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த ஃபன்னை அப்படியே விரைச்சி விரைச்சி பார்த்துட்ருக்கான். எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு அவன் அழகாக ரசிச்சிட்டே இருக்க, இந்த ஃபன்னுமே அரை தூக்கத்தில் எந்திரிச்சிட்டு இருக்கான். இவன் எந்திரிக்கிறத பார்த்துட்டு யானுமே டக்குன்னு கண்ணை மூடிடுறான். இவன் அரை தூக்கத்தில் யாச்சன் பொண்டாட்டி, ஏண்டி என் பக்கத்தில் அவன் தூங்கியிருக்க, ரொம்ப அழகாக தெரியுறன்ட்டு அவன் பாட்டுக்கு முத்தமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கான். அந்த சாய் தாத்தாவோட ஒய்ஃபை நினச்சி அவர் பாட்டு முத்தமாக கொடுத்துட்டே இருக்க, இது பக்கத்தில் படுத்துட்டு இருக்கக்கூடிய யானால் எப்படி தாங்க முடியும்? டக்குன்ட்டு லிப்போட லிப்பு ஒரு கிசை அடிக்க, இந்த ஃபன்னுமே அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவன் கண்ணை மூடிட்டு தான் இருக்கான், அதாவது தூக்கத்தில் தான் இருக்கான் போல இருக்குது. கொஞ்ச நேரம் டீப்பாக இந்த கிஸ் போயிட்டே இருக்குது. டக்குன்ட்டு இந்த ஃபன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், வேற மாதிரி இருக்கேன்ட்டு கண்ணை திறந்து டக்குன்ட்டு யானையும் தள்ளி விட்டுட்டு, நீ என்ன என்ன கிஸ் பண்ணன்னு சொல்ல, அதுக்கு யானை இருந்து நீ தாண்டா என்ன ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண சொல்ல, அச்சோ தூக்கத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடே எனக்கு என்னமோ இது வந்து தெரியாமல் கொடுத்த மாதிரி தெரியல இந்த கிஸ்ஸு. ஃபன்னுமே சொல்கிறான், சாரி சாரி, என்னோட கனவில் என் பொண்டாட்டி வந்தா, உனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி மச்சம் இருந்துச்சா ஃபேஸில், ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அரை தூக்கத்துலன்னு சொல்ல, அதுக்கு யானுமே என்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ட்டு கோமா எஞ்சி போக, இல்லை இல்லை நிஜமாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபன்னுமே இல்லை இல்லை நான் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அப்பப்போ உன் கைக்கும் என் கைக்கும் ஏதோ ரெட் கலர் நூல் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, நீ கூட என்னோட ஒய்ஃபோட மறுபிறவின்ட்டு நான் நினச்சிட்டேன், பாரு உன் கண்ணுக்கு தெரியுதான்ட்டு அவனும் கையை நீட்ட, யானுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலையேன்ட்டு தலையாடுறான். எனக்கு என்னமோ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நாம் ரெண்டு பேருமே பசங்க, எதுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் லைன் நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அதுக்கு யானுமே ஏன் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். நான் உங்களை கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சான்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஃபீலிங் உங்களுக்கு உண்டாச்சான்னு கேட்க, அதுக்குமே இல்லைன்னு சொல்கிறான் ஃபன்னு. அதுக்கு இந்த யானை உஷாரா, நம்ம திரும்பவும் வேணா ட்ரை பண்ணலாமா, நான் உங்களை கிஸ் பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்க, என்ன விளாண்டுட்டு இருக்கியா, சும்மா இரு, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் எப்படி ஒரு பையன் கூட இப்படிலாம் இருக்கிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு யானுமே நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அப்போ தானே நம்மளோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருக்குன்றது தெரியும்ன்ட்டு கேட்டுட்டு இருக்க, அது ஃபன்னுமே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க, எதுவுமே முடியாது அப்படின்னா என் பக்கத்தில் வந்து வந்து ஏன் என்னை கட்டிப்பிடிச்சி தூங்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, ஃபன்னுக்கு அதுக்கு சுத்தமாக பதிலே இல்லை. அதுக்கு ஃபன்னுமே எனக்கு இது பண்ண பிடிக்கலையேன்னு சொல்ல, உனக்கு பண்ண பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆவேன், சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கியா, ரெட் லைன் தெரியுது அது தெரியுது இது தெரியுதுன்ட்டு அப்படியே ஃபன்னு பக்கத்தில் இவன் போய்கிட்டே இருக்கான். ஃபன்னுமே எதுவுமே சொல்லவே இல்லை, அவன் பக்கத்தில் வர்றதை ரசித்து தான் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கு யானுமே நான் எவ்வளோ பக்கத்தில் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கேன், நீ இது வரைக்கும் என்னை தள்ளி விடவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்ல, ஃபன்னுமே ரியலைஸ் பண்ணிட்டு ஏன் இந்த மாதிரி தைரியமான விஷயங்களை நீ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அவனை தள்ளிவிட போக இவன் கடலில் விழுந்துட்டான். உடனே யான் சும்மா விடுவானா, ஒரே ஒரு தடவை மட்டும் தைரியமாக நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு கிட்ட போக பார்க்க, கரெக்டாக இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. என்ன தைரியமாக ரெண்டு பேரும் செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு உள்ளே நுழைய, குஷி இருக்கு அந்த ரூம்மேட்டு குஷி இருக்கான்ல, அவன் வாயில் பாருங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு ஃபன்னு அங்கேருந்து எந்திரிச்சு வந்து, நான் தைரியமாக ஸ்விம்மிங் பண்ண போகிறேன்னு சொல்ல, அந்த ஸ்விம்மர் இருக்கார்ல அவ ஓடி வந்து, அப்படி போடு, ஒன்றை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரியோட ஃபன்னு தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இரு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்ட்டு ஃபோனை எடுத்து காட்டிகிட்டு இருக்கான். ஏன்னா நீ டக்குன்னு மாற்றி வேணா பேசுவேன்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. ஃபன்னுமே யானை பார்த்துக்கிட்டே, ஐயோ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா மட்டும் போதுன்ட்டு நான் வந்து தைரியமாக ஸ்விம்மிங் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே. இதை பார்த்துட்டு இருந்த யாருமே, பார்ப்போம் எத்தனை நாள் தான் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்ட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். அடுத்த நாள் இந்த ஸ்விம்மரு நம்ம ஃபன்னை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா, வா நம்ம போய் ஸ்விம்மிங் பண்ணலான்ட்டு. ஆனால் இந்த ஃபன்னெல்லாம் மாரியாத்தா காளியாத்தா இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாது, எனக்குலாம் ஸ்விம்மிங் வராதுன்ட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே பண்ணிட்டு இருக்கான். இந்த குஷியெல்லாம் பாருங்களேன், இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் நான் ஸ்விம்மிங் பண்ண போறேன்ட்டு பின்னாடியே வந்து காட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனை பிளாக்மெயில் பண்ற மாதிரி. அந்த நேரம் பார்த்து ஒரு ப்ரொஃபஸர், ஃபன்னு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அப்படி நல்ல விதமாக இந்த டீச்சர் வந்துட்டாரு, இந்த வந்துட்டேன் டீச்சர்ன்ட்டு இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்கே ஓடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த ஃபன்னு அப்படியே சோகமாக அந்த
வார்டன் இருக்கார்ல, அவர் பக்கத்துல போய் உட்கார, "ஏய் என்ன ரொம்ப சோகமா இருக்க? நீ இந்த மாரி இருந்ததே இல்லையே! என்ன யானை உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானான்னு?" கேட்க, "அவன் என்ன எங்க ரிஜெக்ட் பண்ண போறான்? நான் எடுத்திருக்கிற மார்க்கெல்லாம் நெனச்சா தான் அவன் என்ன போட்டு அடி பொளந்துருவான் போல இருக்கு." அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா அந்த மாரி உன்ன எப்பயுமே செய்ய மாட்டான். 2 பேருமே பின்னி பெணஞ்சிட்டு தானே இருக்கீங்க." அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்ப நான் என் கையில இருக்கக்கூடிய நூல் உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு?" கேட்க, "இல்லையே, உன் பின்னாடி வரக்கூடிய யான் தான் என் கண்ணுக்கு தெரியறான்னு" சொன்னேன். பின்னாடி பார்த்தா அவன் வந்துட்டு கிடக்குறான். அதாவது நைட் டியூட்டிலாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் போல. அத பார்த்த ஃபன்னுமே, "போன ஜென்மத்து காதல் கதை விட்டு போனா இந்த ஜென்மத்திலயும் தொடருமா?" அப்படின்னு கேள்வி கேட்க, அதுக்கு அந்த வார்டனுமே, "ஏன் கண்டிப்பா நடக்கலாமேன்னு" சொல்ல, "அப்பனா என்னோட பெர்சன நான் கண்டுபிடிச்சா என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்க, "ஒருவேளை அந்த பெர்சன் வந்து தப்பா கூட இருக்கலாம்லன்னு" சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, "அப்படிலாம் இருக்காது. இந்த வாட்டியும் அவங்கள நான் மிஸ் பண்ண மாட்டேன்." அப்படின்ட்டு இவன் ரொம்பவே சந்தோஷமா யானை பார்க்க போறான். லேட் நைட் ஸ்நாக்ஸ் வேற இந்த வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு யானு. அத பார்த்துட்டு ஃபன்னு, "இதெல்லாம் வாங்கிட்டு வராத, நான் ரொம்பவே குண்டாயிடுவேன்." அப்படின்னு சொல்ல, ஃபன்னு வந்து இது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தா. அதனால அவன் குண்டாகாம இருந்தா. "நீ உட்காந்த மணி அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருந்தா நீ குண்டு தான் ஆவ." அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஃபன்னு சும்மா இருக்க வேண்டியதானே, யானோட ஷர்ட்லாம் தூக்கி பார்த்துட்டு, "நீ ஒண்ணுமே பண்றதே இல்ல. நீ மட்டும் எப்படி இப்படி கிச்சுன்னு உடம்பு வச்சிருக்கன்ட்டு" தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த யானை பாவம் இந்த மாதிரி ஒட்டி உராசிட்டு இருந்தா அவன் என்னதான் பண்ணுவான்? அப்படியே ஃபன்னையே பார்த்துட்டு இருக்க. ஃபன்னுக்கு அப்பதான் புரியுது, அச்சச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோமே, இப்படி தொடக்கூடாதோ அப்படின்ட்டு டக்குன்னு விலக பார்க்க, இந்த யானுமே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, "இந்த டைமும் என்கிட்ட இருந்து விலக நீ பார்க்காத, என்னை விட்டு ஓடாதன்ட்டு" ஃபன்னோட கையை யானோட நெஞ்சில் வைக்க 2 பேருமே லபு டப்புன்னு கேட்டுட்டு இருக்கு. ஃபன்னுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகி அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறான். தனியா இந்த ஃபன்னுமே வந்து, "என்னது என்னைக்கு இல்லாம இது இன்னைக்கு இப்படி பயங்கரமா துடிக்குதே, ஐயோ அடங்கு அடங்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த காட்சியை யானு வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். உடனே இந்த ஃபன்னு மாத்திரானாமா, "ஓ குஷி இந்த ரூமுக்கு இன்னைக்கு வரவே இல்லை, ஸோ அவனோட பெட்டை நான் எடுத்துக்க போறேன்" அப்படின்னு தாட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆறானாமா. எஸ்கேப் ஆக போக டக்குன்ட்டு யானுமே அவனை நிறுத்தி, "என்ன நர்வஸாக இருக்கிறா? இந்த ஃபீலிங்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? நீ இது வரைக்கும் தனியாகவே படுத்ததே இல்லைன்னு சொன்னா, இந்த ரூமுக்கு வந்ததுலேருந்து ஏன் இப்போ எஸ்கேப் ஆக பார்க்குற?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே டக்குன்ட்டு, "நான் இன்னும் குளிக்கவே இல்லை, ஸோ நான் குளிச்சுட்டு வரேன், டாட்டா" அப்படின்னு அங்கேருந்து திரும்பவும் எஸ்கேப் ஆக பார்க்க, திரும்பவுமே யானு வந்து ஃபன்னை நிப்பாட்டி, "என்னது உன் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட்டாக மாறிட்டு இருக்குன்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்ல, அதனால வேற ஒன்றும் இல்லையே" அப்படின்ட்டு சிரிச்சு மழுப்பிட்டு இருக்கான். திரும்பவுமே யானு ஃபன்னு பக்கத்தில் வந்து, "இப்போ நான் என்ன செய்ய போறேன் தெரியுமான்னு?" கேட்க, நீ ஏன் இவ்வளோ பக்கத்தில் வர? திரும்பவும் ஏதாவது கிஸ் பண்ண போறியான்னு?" கேட்க, யானுக்கு சிரிப்பு வந்துடுது. "அப்பனா நான் உன்னை கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு திரும்ப பக்கத்தில் போக, ஃபன்னு டக்குன்னு, "இல்லை" அப்படின்னு கையை நீட்டுறான். யானு ஒன்று அதுக்கெல்லாம் வரல போல இருக்குது. அவன் கையில் ஒரு கோயிலேருந்து மந்திரிச்சு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அவன் கண்ணுக்கு ரெட் கலரில் கயிறுலாம் தெரியுதுன்னு சொல்லியிருந்தான் இல்லையா? ஸோ அதனால டெம்பிள்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அதை வந்து கட்டி விட்டுட்டு, "இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் உன் கண்ணுக்கு தெரியாது, நீ பயப்படாதான்னு" சொல்ல, உண்மையிலே இந்த சீன் பார்க்க எப்படித்தனமா இருக்கும்? யான் கீழே குனிஞ்சு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவன் கையில என்னமோ கயிறு கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு பார்க்க என்னமோ ரிங் போட்டு, "ப்ளீஸ் என்ன லவ் பண்ணு" அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். யானுமே அதே மாதிரி ஒரு கயிறை கையில கட்டியிருக்கான். இதை பார்த்துட்டு, "நீ ஏன் கட்டியிருக்கேன்னு?" சொல்ல, "சும்மா ஒரு சேஃப்டிக்காக கட்டியிருக்கேன்னு" சொல்ல, அதுக்கு, "நாம 2 பேரும் ஒரே மாதிரி கயிறு கட்டினா மற்றவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க மாட்டாங்களா?" அப்படின்னு ஃபன்னு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு யானுமே, "யார் என்ன சொன்னா என்ன? சரி உனக்கு வேணான்னா குடு" அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லதுக்கு தானே நீ குடுத்துருக்க. எனக்கு என்னன்னா யாராவது ஏதாவது உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு" சொல்ல, "எனக்கு யார் என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ மட்டும் எப்பயுமே இத தப்பா எடுத்துக்காத" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, "நீ ஏன் எப்பயுமே என்கிட்ட ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க?" அதுக்கு யானுமே, "எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நீ மட்டும்தான். என்ன புரியுதா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்விம்மர் இருக்கான்ல, இந்த குஷியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். "வாடா நீனாவது ஸ்விம்மிங் பண்ண வாடாடா, நான் யாருக்காவது சொல்லி தந்தே ஆகணும்ன்ட்டு" அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க, "என்னை யாராவது காப்பாத்துங்களேன்ட்டு" இவங்க 2 பேரும் சண்டையை போட்டுட்டு இருக்கானுங்க. கரெக்டாக ஃபன்னுமே அங்கே வரான். அவன் வந்தவனே குஷியும், "அப்பா வந்துட்டியா சாமி, வா என்னை காப்பாற்ற வந்துட்டியா" அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அவனுக்கு பசி எடுக்குது. அவனுக்கு பசி எடுத்தால் தான் இந்த ஸ்விம்மருக்கு வந்து தாங்க முடியாது போல இருக்கு. "என்ன செல்லம் பசிக்குதா? நான் போய் இன்ஸ்டன்ட் நூடுல் கொண்டு வரேன்ட்டு" அவன் அங்கேருந்து போக, இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. "நீங்கள் ஏன் ஸ்விம்மிங்கே பண்ண மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு கேட்க, "நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக நான் குளத்துல குதிச்சேன். ஆனா அவனையும் என்னால காப்பாத்த முடியல. என்னால என்னையும் காப்பாத்திக்க முடியல. அப்ப இருந்தே எனக்கு ஸ்விம்மிங்னா பயம். ஏன் குளிக்க போனா கூட வாட்டர் மேல விழுந்தா கூட ஒரு பயம். டக்குன்னு குளிச்சுட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து இது நிஜமான ஃபன்னு தான் இல்ல அப்படின்றது தெரிய வந்துருச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து ஃபன்னோட தாத்தா சாய் தான் அப்படின்றது நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குஷியுமே இருந்துட்டு, "ஓ அப்பனா பாடி வந்து ஃபன்னோடது, உள்ள இருக்கிற சோல் வந்து சாயோடது. ஒருவேளை ஃபன்னோட சோல் திரும்ப வந்தா நீங்க எப்படி அவனை உள்ள ஏத்துப்பீங்க? இல்ல 2 பேருமே சண்டை போடுவீங்களா இந்த பாடிக்காக?" அப்படின்னு கேட்க, "நான் ஏன் அவன் பாடிக்காக சண்டை போட போறேன்? அவன் வந்தவனே அவன் விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். அதுக்கான வழி தான் எனக்கு தெரியாம இருக்கு."
அப்படின்னு ஃபன்னுமே சொல்ல, அதுக்கு அதுக்கு குஷியுமே, "அப்ப உங்களோட ஃபீலிங் எல்லாமே வேஸ்ட் ஆயிடாதான்னு?" கேட்க, "அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஃபன்னுமே புரிஞ்சுப்பான். எல்லார்கிட்டயுமே நல்லபடியா அவன் நடந்துப்பான். ஏன்னா, அவன நான் நல்லபடியா பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு குஷியுமே, "எப்படியோ அவன் திரும்ப வந்தா நல்லபடியா இருக்க மாட்டான். ஸோ உங்ககிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்க மாரி அவன்கிட்ட நான் எப்படியும் பழக மாட்டேன்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே, "ஃபன்ன பத்தி அப்படிலாம் பேசாதப்பா. அவன் நல்லவன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபன்ன பத்தி? அவன் ரொம்பவே மோசமானவன். இப்ப நீங்களும் குவானும் பழகுறது கூட அப்படின்னு என்னமோ அவ சொல்ல வரா. அதுக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவன புடிச்சு தள்ளி கீழ விழுகாட்டிடுது. வேற யாரு இந்த ஃபன்னோட சோலு தான் ஏதோ கோவப்பட்டுட்டான் போல இருக்கு இவன் பேசுறத நினைச்சு. 2 பேருக்குமே என்ன நடந்துச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு சுத்தமா புரியல. அப்படியே கட் பண்ணி சும்மரு நம்ம ஃபன்ன போட்டு வளன்னு வளைச்சிட்டு இருக்கான். எக்ஸசைஸா சொல்லி தந்துட்டு இருக்கான் அவன் அவன் ஸ்விம்மிங் பண்ணணுன்றதுக்காக. ஆனா சுத்தமா ஃபன்னால முடியவே இல்லையே. அப்படியே வளன்னு வளைஞ்சிட்டு இருக்கான் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு. இதெல்லாம் பேசிக் எக்ஸசைஸ். இதுக்கே இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே. ஆமா, அது சரி. இந்த குஷியும் யானும் உன்னை என்ன சாய் சாய்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான்னு கேட்க, ஓ அதுவா, என் தாத்தா நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, என் தாத்தா இறந்துட்டார்ல, அவர் ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே, ஒரு புது ஸ்டார்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு அவர் பேரை ஞாபகப்படுத்துறதுக்காக சும்மா சும்மா சாய் சாய்ன்னு நானும் சொல்லிட்டு இருக்கேன், அவனுங்களும் அதை கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த சும்மருவே, பரவாயில்ல என்னமோ தெரியல, இந்த தடவை உன்னை பார்க்க ரொம்பவே நல்ல பையன் மாதிரி தெரியுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, அப்பனா நான் ரொம்ப மோசமாக இருந்திருக்கேனா முன்னாடி அப்படின்னு கேட்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு யானுமே அங்கே வர ஃபன்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே குஷி பக்கத்தில் வந்து உட்கார, குஷியுமே கேள்வி கேட்குறான், "என்னப்பா ஃபன்னை பார்க்கறதுக்காக வந்தியா இந்த பக்கம்?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இந்த பக்கம் சும்மா வந்தேன், அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்ட்டு" சிரிச்சுக்கிட்டே ஃபன்னு பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற, சொல்லு சொல்லு, நல்லா உருட்டு உருட்டு, லவ் பண்ணால் இந்த மாதிரி உருட்டுக்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்ல, "நான் அந்த மாதிரி இல்லை" அப்படின்னு யானும் சொல்கிறான். டேய் மொச பிடிக்கிற நாய், மூஞ்ச பார்த்தா தெரியாது, நீ ஃபன்னு பார்க்குற பார்வை எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். உடனே யானு, "தம்பி அங்கே கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்லி திரும்பி காட்டினா, இந்த சும்மர் வந்து ஃபன்னுக்கு எக்ஸசைஸ் சொல்கிறேன்னு பேரில் அவனும் சேர்ந்து அவங்க 2 பேரும் பின்னி பெரிஞ்சு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து குஷிக்குமே, "என்னடா நடக்குது இங்கே?" அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். "தம்பி என்ன ஃபீலிங்கா? உக்காரு உக்காரு, எக்ஸசைஸ்னா அப்படி தான் சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. என்னது உன் ஃபீலிங் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்க போல இருக்கு, உண்மையை சொல்லு, உனக்கு அந்த சும்மரை பிடிக்கும் தானே?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இப்போ இவன் மழுப்ப ஆரம்பிச்சிட்டான். ஃபன்னுமே தண்ணிக்குள்ளே இறங்கும் போதே நினச்சிக்கிறான், எனக்கு வந்து தண்ணினா பயம், ஆனால் ஃபன்னுக்கு வந்து அந்த மாதிரி பயம் இல்லை, இந்த பாடி வந்து ரியாக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஃபன்னுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிக்கிறான். சும்மா சூப்பராக பண்ணுறான். அவனாலே அது நம்பவே முடியல. யான் தான் வந்து தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு, "சரி போதும் இதோட வா சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிட, "ஓகே ஓகே நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் குளிக்க ஆரம்பிக்கிறான். குளிச்சிட்டு இருக்க ஃபன்னு மேலே ஒரு கை வந்து தொடுது. இவனுமே யானு தான் போல இருக்கு, "ஏன்டா கிச்சு கிச்சில பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அந்த கையை யாரோடதுன்னு பார்த்தா குவானு தான். டக்குன்ட்டு ஃபன்னை பிடிச்சி திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனுமே, "யான் என்ன பண்ணிட்டு இருக்கன்ட்டு கண்ணெல்லாம் சோப்பா இருக்கா, ஸோ அதனால யான் என்ன பண்ணிட்டு இருக்கன்ட்டு சொல்லி விலகி விட்டுட்டு இருக்கான்." ஆனால் அவன் பாட்டுக்கு தொடர்ந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்க, இது அந்த பக்கமாக வந்த யானு பார்த்துட்டு குவானை பிடிச்சி இழுத்து போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்க, ஃபன்னு தான் வந்து தடுத்து விட்டுட்டே இருக்கான். இருந்தாலும் இவன் கேட்காம போய் போய் அவனை அடிச்சுட்டே இருக்க, இந்த ஃபன்னுமே, "ஏன்டா நாய் மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க?" அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறான். உடனே இந்த யானுக்கு கோவம் வந்துடுச்சு. ஃபன்னெல்லாம் தள்ளி விட்டுட்டு, "என்னை பார்த்தா உன நாய் மாதிரி இருக்கா, நீங்கள் 2 பேரும் பண்ண காரியத்துக்குன்ட்டு" அங்கேருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போயிடுறான். ஃபன்னுமே யான் பின்னாடியே ஓடி போய், "யான் கொஞ்சம் நில்லு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சமாவது கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு யானுமே, நான் தான் பார்த்தனே, இன்னும் என்ன நடந்துச்சு, நீ என்ன தெளிவாக எடுத்து வேற சொல்ல போறியா? என்னை பார்த்தா என்ன உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா, உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறதுனால அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். ஃபன்னுமே, "நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளேன்டா, ஆக்சுவலி என்னோட கண்ணு ஃபுல்லாக சோப்பாக இருந்தது" அப்படின்னு சொல்ல, "ஓ உன் கண்ணு ஃபுல்லாக சோப்பாக இருந்தது, இருந்தாலும் நீ ரொம்பவே பேஷனேட்டாக அவனை கிஸ் பண்ணியிருக்க அப்படித்தானே? ஓ இப்போ தான் புரியுது, என்னதான் இருந்தாலும் பாடி வந்து ஃபன்னோட அதனால தான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு சொல்ல போறியா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, "நீ ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, என் கண்ணு ஃபுல்லா சோப்பா இருந்தது, ஆக்சுவலி அவன் வந்து தொட்டவனே நீ தான் இருக்கிறியோன்னு நான் நினைச்சிட்டேன், எனக்கு எப்படி தெரியும் அவன் தான் வந்தான்ட்டு" அப்படின்ட்டு ஃபன்னு சொல்ல, அதுக்கு யானுமே, "அது எப்படி 2 பேருக்குள்ளேயும் உனக்கு டிஃப்ரென்ஸ் கூட சொல்ல முடியல, அப்படின்னா நம்ம 2 பேரும் க்ளோஸ் இல்லை அப்படித்தானேன்ட்டு" டக்குன்னு ஃபன்னை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த யானு. ஃபன்னுமே டக்குன்ட்டு யானை தள்ளி விட்டுட்டு, "உனக்கும் குவானுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, 2 பேருமே காட்டுத்தனமாக நடந்துக்கிறீங்க, என்னோட சீக்கிரட்லாம் உனக்கு தெரியுன்றதுக்காக நீ இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிறல்ல, இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, சரி ஓகே இதோட நிப்பாட்டிப்போம், நம்ம 2 பேருக்குள்ளேயும் எதுவுமே இல்லை" அப்படின்ட்டு கோமா அங்கேருந்து ஃபன்னு கிளம்பி போக, யானுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, "அச்சச்சோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோன்ட்டு" ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.